ரெஸ்பான்சிவாக இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. ஸோ அதெல்லாம் ஏன்டா நமக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் நான் வந்து கேப்சரே பண்ணல. சரி ஓகே, வந்து ஒரு மட்டமான காரு அதில் வேறு ரிட்டர்ன் வாங்கும்போது எத்தனையோ செக் பண்ணுறாங்க, எல்லாம் சீட் பண்ணுறதுக்குமே பண்ணுறாங்க. டெய்லி ஹலோ கைஸ், ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னையில் டிராவல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்குது. அதை பற்றி நான் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் கைஸ். ஏன்னா நான் 1 வீக் பிஃபோர் வந்து ஒரு ட்ராவல்ஸில் வந்து வண்டி வேணும் ஒரு எமர்ஜென்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். சரிங்களா, அவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் வந்து ட்ரீட் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து 5000 நான் கொடுத்துருந்தேன். அது வந்து நான் இப்போது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அது ஃபோன் அடித்தேன். அந்த ஓனர் கூட சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது. இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோவாக இருக்காங்க. யாருமே இங்கே வந்து எதுவுமே வந்து கேரே பண்ண மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நான் வந்து நான் பதிவு பண்ணுறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி மெயின் ரோடு, அங்கே பக்கத்தில் அண்டர்ஃபிட் ரோட்டில் அஞ்சப்பர் இருக்குது. அந்த அஞ்சப்பர் பக்கத்தில் அந்த சந்துக்குள்ளே இருக்குதுங்க ஆஃபீஸ் மாதிரியும் இல்லைதுங்க, வீடுங்க அது. இல்லை ரிவ்யூ பார்த்து தான் வந்தேன் நான். இங்கே அந்த ரிவ்யூ வந்து எப்படி போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல சத்தியமாக. ஸோ இதை வந்து நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுவேன். இங்கே வந்து தயவு செஞ்சு வராதிங்க, இங்கே சர்வீஸஸ் நல்லா இல்லை. So this is the entrance. மெயின் ரோடு அப்படியே பக்கத்தில் வந்து வாசலே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள்னால சமுதாய கூடம்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள திட்டத்தில் அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது வாசலே. அந்த சந்துக்குள்ள அப்படியே ஒன்று வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் தான் நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஃபோன் நம்பர் நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். 5 days 5 working days. இப்படி ஒஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணால் எப்படி இப்போ கஸ்டமர் எப்படி திரும்பி வருவாங்க? எங்களுக்கு ஒரு வாட்டி ஃபோன் எடுத்துகிட்டு இல்லை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம்ல. கரெக்டு தானே நாங்கள் கேட்குறது. ஏன்னா நேற்று காலையில் ஃபோன் எடுத்தார், நேற்று மத்தியானத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொன்னார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நேற்று மத்தியானத்துலேருந்து ஃபோனே எடுக்கலை. இன்றைக்கி என்னோட நம்பர் இருந்து பண்ணுறோம், அவரோட நம்பர் இருந்து பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இதில் வந்து 20 தடவை பண்ணியிருப்பேன் நான். வெயிட் பண்ணிடலாம், நான் போய் அழைச்சிட்டு வரேன். கஸ்டமர் ரேப்போ தாங்க முக்கியம் நமக்கு. கைஸ், ஸோ ஃபைனலாக ஒரு பர்சனை பார்த்தாச்சு, அவர்கிட்ட பேசிட்டோம். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன். ஸோ அதாவது ரிவ்யூ பார்த்தா நான் வந்தேன் ஆன்லைனில். ஸோ எப்படி இருந்தால் இந்த மாதிரிலாம் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆள் வச்சு கொடுக்குறாங்களா இல்லைன்னா எனக்கு சத்தியமாக புரியல. ரொம்ப ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிவாக இருக்குது. இப்போ கூட வந்து நாங்கள் எங்களை வந்து ரோட்டில் நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க, ஆஃபீஸை மூடிட்டு. அந்த பர்சன் வந்து அவங்க ஓனர் இல்லையா, அவங்க போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா எப்படிங்க நம்ம நம்பி இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராவல்ஸு கார் நம்ம சொன்னோம். ஒரு எமர்ஜென்சிக்கு தானங்க நம்ம வந்து ஒரு காரை நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் போகிறது நல்லா விசாரிச்சுட்டு ஒரு ஜென்யூனான பர்சன் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜூம் கார் அந்த மாதிரி நீங்கள் போயிடுங்க. இந்த மாதிரி ஒஸ்ட்டாக வந்து ஒரு ஆத்தரைஸ் இல்லாமல் ஒரு
ட்ராவல்ஸ்க்கு நீங்கள் வராதீங்க. செல்ஃப் டிரைவ் கார் எடுக்கவே எடுக்காதீங்க. இதான் எங்களுடைய வந்து ஒரு சின்ன சஜஷன்ஸ் இந்த வீடியோ மூலமாக. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ யாரோட பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்குது, வேலைச்சேரியில் சென்னையில் இருக்குது. இது எப்படி இவங்க கோயம்புத்தூரில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ சென்னையில் பண்ணது எனக்கு ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க கைஸ். வீடியோ இங்கே ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வேலைச்சேரி மெயின் ரோடு பார்த்துக்கோங்க. ஸோ ஹலோ கைஸ், அதான் இன்னும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களோட டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எங்களுக்கு ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஆகுது. எங்கள் மன உளைச்சலுக்கு தான் ஆளாகிறோம் நாங்கள் உண்மையிலே சொல்ல போனால். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கார் கூட எனக்கு வேறு வழியே இல்லை, நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ கார் வேணும் கம்பல்சரின்றதுனால நாங்கள் வந்து அதை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த காரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் ஃபோர்டு ஃபிகோ கொடுத்தாங்க. அதோடைய ரெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரெண்ட்டு தான். ஒரு நாளைக்கு வந்து 1800 வித்தவுட் பெட்ரோல் அண்ட் லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் பெர் டே, அவ்வளோதான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த காரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளச்சு ரொம்ப டைட்டு, வந்து ரொம்ப கிராச்சஸ்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டயர் அந்த அளவுக்கு மோசங்க. அன்றைக்கி ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. ஸோ அதெல்லாம் ஏன்டா நமக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் நான் வந்து கேப்சரே பண்ணல. சரி ஓகே, அது ஒரு கெட்டதாகவே போகட்டும், அதை அப்படியே சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இப்போ தெரியுது ஏன் நாங்கள் வந்து அதை ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறேன், ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது அது. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கார் டயர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ் ஆகிடுச்சு கல்லுப்பட்டு. அந்த அளவுக்கு வந்து டயர் ரொம்ப தேஞ்சு போய் அப்படி கிடந்ததுங்க. நாங்கள் அந்த இதை வந்து ரொம்ப அதுலேருந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஒரு பெரிய விபத்துலேருந்து நான் பிடிச்சி வந்தோம் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஓட்டினது வந்தனால ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போனதுனால அப்படியே மேனேஜ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயே ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணி ஆளை வர வச்சு அந்த டயரை மாற்றி அதுக்கப்புறமா ஒரு அலைன்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அலைன்மெண்ட்டை ஷாப்புக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த நைட்டில் அலைன்மெண்ட்டை பார்த்து ஒஸ்ட்டு டேங்க, ஒஸ்ட்டு. அதுதான் சொல்கிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறேன். தயவு செஞ்சு இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எடுக்காதீங்க. வேறு எங்கன்னா நல்லா விசாரித்து ஜென்யூனான இடத்துல நல்ல ரிவ்யூ வந்த இடத்துல போயிட்டு எடுங்க. ஸோ வண்டி விடும்போது பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுக்கு பார்த்து போட்டு அது பார்க்கணுன்றாங்க. இப்போ போலீஸ் கேஸ் எதாவது இருக்கா கிளியரன்ஸ் பார்க்கணுன்றாங்க. அதான் எதுவும் இல்லைன்னாங்க நம்ப மாட்டேன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஷஸ் சார்ஜஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. அது க்ளீனிங் சார்ஜஸ்ன்னு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த டயர் சேஞ்சுக்கான என்ன பார்க்குறாங்க. ரொம்ப ஓஸ்ட்டுங்க. கொடுக்குற காரே வந்து ஒரு மட்டமான காரு, அதில் வேறு ரிட்டர்ன் வாங்கும்போது இத்தனையும் செக் பண்ணுறாங்க. எல்லாம் சீட் பண்ணுறதுக்குன்னே பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த இடத்துல சென்னைக்கு இந்த காசுக்கு நீங்கள் வராதீங்க.